இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் பாண்டி, எங்க இருக்க நீ? நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? சொன்ன விஷயம் என்ன ஆச்சா? என்ன மாதாஜி, இந்த சங்கர பாண்டி ஒரு விஷயத்தை கையில எடுத்தான்னா அத சக்சஸா பிடிக்காம விடவே மாட்டான் மாதாஜி. இது வரலாறு. என்கிட்ட போய் இப்படி சில்லியா என்னாச்சுன்னு கொஸ்டின் கேட்கலாமா மாதாஜி? சீ, வாய மூடு. உனக்கெல்லாம் என்ன வரலாறு? சும்மா சீன் போட்டுக்கிட்டு இருக்க. நேர்ல வந்தன வெச்சுக்கோ, வாய் அப்படி கிழிச்சு விட்டுருவேன் ராஸ்கல். போன காரியம் என்னாச்சு? அத ரெடி பண்ணியா இல்லையா? அத மட்டும் சொல்லு. அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு மாதாஜி, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. இந்த ஹீரோ ஹீரோயின் வில்லன் இவங்களுக்கெல்லாம் பில்டப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் நானே ஒரு பில்டப் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீங்க இப்படி பேசுறீங்க, வாயை கிழிச்சிடுவேங்கிறீங்க. இத பார், சிங்கம் தான் கர்ஜிக்கணும், நாயி கொலைக்க மட்டும்தான் வாயை திறக்கணும். கரெக்ட் தான் மாதாஜி, நான் நாய் தான். ஆனா நான் உங்களுக்கு நன்றியுள்ள நாய், விசுவாசமான நாய். இந்த சென்டிமெண்ட் எல்லாம் இங்க வேணாம். ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு. ஆமா, இப்ப நீ எங்க இருக்க? மாதாஜி, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு பையனை ரெடி பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். நீங்க இங்க வரீங்களா, இல்லனா பையனை கூட்டிட்டு நாங்க வரட்டுமா? ஏய் முட்டாள் முட்டாள் பாண்டி முட்டாள். அந்த பையன் கூட நாம இருக்கிறத பார்த்தா அப்புறமா பிளான் எல்லாமே சொதப்பிராது? கரெக்ட் மாதாஜி. இடியட், அங்கே வெயிட் பண்ணு, நாங்க வரேன். ஓகே மாதாஜி, ஐ அம் வெயிட்டிங். இன்னும் கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருக்கிற கோயில்ல கல்யாண பொண்ணுக்கு நலங்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது. சரிங்க மேடம். அந்த பொண்ணு பேர் கூட நிக்கவையோ குறவையோ, குந்தவை. குந்தவை நல்ல கட்டையா குட்டையா ஆனா லட்சணமா இருக்கும் இல்லையா சிஸ்டர்? மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு அப்பா அம்மா மாப்பிள்ளைன்னு எல்லாருமே வருவாங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். அடேங்க அப்பா, ஆஹா மாதாஜி, பையன் பயங்கர ஸ்பீடால இருக்கா. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நான் ஃபோன் பண்ணதும் நீ ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வர. ஓகே மேடம். அங்க நீ வந்து எல்லாரும் முன்னாடியும் நீயும் அந்த கல்யாண பொண்ணு குந்தவையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி மகாபலிபுரத்துக்கு போய் கடல்ல ஒன்னா குளிச்சுட்டு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஒன்னா நாங்க தங்கி இருந்தோம்னு அப்படியே முகத்தை பரிதாபமா வச்சுக்கிட்டு சொல்லணும். ப்ரோ, நீ சொல்ற பொய்ய கேட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா அத உண்மைன்னு நம்பணும். குறிப்பா மாப்பிள்ளை இத உண்மைன்னு நம்பி தெரிச்சு ஓடணும். புரியுதா? புரியுதுங்க. என் பெர்ஃபார்மன்ஸ நீங்க அங்க வந்து பாருங்க. பாத்தீங்களா சிஸ்டர், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம் போல இருக்கு. தாலி கட்டாமலேயே என்ன கணவனா ஏத்துக்கிட்ட குந்தவை என்ன விட வசதி வாய்ப்பு அதிகமா உள்ள மாப்பிள்ளை கிடைச்சதும் என்ன கழட்டி விட்டுட்டா. எனக்கு துரோகம் பண்ணிட்டு பணத்துக்கும் வசதி வாய்ப்புக்கும் ஆசைப்பட்டு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டு அவ முடிவு பண்ணிட்டா. உண்மையான காதலுக்கு அவ துரோகம் பண்ணிட்டா, எனக்கு அநியாயம் பண்ணிட்டா அப்படின்னு எனக்கு நியாயம் வேணும்னு கதறி அழுது நடிக்கணும். ப்ரோ, மாதாஜி சொன்ன டயலாக் கூட எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு காதலியால் ஏமாற்றப்பட்ட காதலன் மாதிரி கதறணும். புரியுதா? புரியுது. நீங்க வந்து என் பெர்ஃபார்மன்ஸ பாருங்களேன். ஏய், கரெக்டா பண்ணிடுவல்ல? மேடம், அதெல்லாம் கரெக்டா பண்ணிடுவேன் மேடம். என்ன நம்புங்க மேடம். ஆமா மேடம், இதனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதே. எந்த பிரச்சனையுமே வராது. நீ வர, டயலாக் பேசுற, அந்த டயலாக்ல எல்லாரையும் நம்ப வச்சுட்டு கிளம்பி நீ போயிட்டே இருக்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு இல்ல மேடம், ஒருவேளை போலீஸ் அது பொண்ணோட தங்கச்சியே போலீஸ் ஆபீசர் தான். என்னது, கல்யாண பொண்ணோட சிஸ்டர் போலீஸ் ஆபீசரா? இது நீங்க முன்னாடியே சொல்லவே இல்ல. சாரி சிஸ்டர், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாரி சிஸ்டர், வாய் தவறி ப்ரோட்ட உண்மையை உளறிட்டேன். இத பார், நீ ஒண்ணும் பயப்படாத, நானும் அங்கதான் இருப்பேன். உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னீங்களா, லைட்டா பயமா இருக்கு. ஏய், நீ ஒண்ணும் பயப்படாத. அந்த இன்ஸ்பெக்டர் உன்கிட்ட எப்படி அவ பழக்கம், மகாபலிபுரம் எப்ப போனீங்க, எங்க ரூம் போட்டீங்க அப்படின்னு உன்னை மடக்கி மடக்கி நிறைய கேள்வி எல்லாம் கேப்பா. நீ தயங்காம பொய்ய தைரியமா சொல்ற. அவ ஓ மேல கை வைக்கிற அளவுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். நான் பாத்துக்கிறேன்.
மாதாஜி பாத்துக்குவாங்க. நம்ம மாப்பிள அவங்களுக்கு மகனா என்னமா பீத்தறாங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துல அசிங்கப்பட போறோம்னு தெரியாம தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்கா. அதான மாதாஜி, உங்களை கை நீட்டி பேசிட்டு இந்த உலகத்துல அவ மான மரியாதையோட வாழ்ந்துட முடியுமா? நீங்க வாழதான் விட்டுருவீங்களா? வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம். வாங்க. இந்த ஒரு நாள் கூத்துக்கு இவங்க போற ஆட்டமும் பாட்டமும் தாங்கல சிஸ்டர். இவங்க துர்காவோட மாமியார். வணக்கங்க. இவரு நான் தான் மாப்பிளையோட தாய் மாமன் பாண்டி, சங்கர பாண்டி. வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. அவங்க மாப்பிள்ளையோட அத்தை. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. அவங்க மாப்பிள்ளையோட தம்பி வைஃப். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அது குட்டி பாப்பா. இவங்கெல்லாம் எங்க சொந்தக்காரங்க. வணக்கம். நீங்க எல்லாரும் சாப்பிடுறீங்களா? இல்ல ஒண்ணும் வேண்டாம். இப்பதான் சாப்பிட்டோம். துர்கா, நீ போய் குந்தவியை கூட்டிட்டு வா. சரிம்மா. ஹாசினி வாங்க. சரி. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சரிங்க. அக்கா, ஏய் குந்தவை, ரெடியா தான் இருக்கியா? மாப்பிள்ள வந்தாச்சு தெரியுமா? வெக்கத்தை பாரு. சரி வா போலாம். ஒரு நிமிஷம். பூ வச்சு விட்டுலாம் எடுத்துக்கூட. நல்லா பெரிய முழமா தான் இருக்குல்ல? அழகா இருக்கு. வா பார்க்க போலாம். வா. ஹாசினி, பொண்ணு மாப்பிள்ளை ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா பெரியமா. சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமா இருக்காளுங்க. இவங்களை நாம சீக்கிரம் அசிங்கப்படுத்தணும் சிஸ்டர். அப்படியே அந்த மூஞ்சியெல்லாம் தொங்கி போறத நான் பார்த்து ரசிக்கணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்ப. வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். மாப்பிள்ளை வீட்டு குலவழக்கப்படி மாப்பிள்ளையோட தாய் மாமா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முறை செய்யறதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன். அதுக்காக தான் எல்லாரும் வந்திருக்கோம். அக்கா. இப்ப மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்து மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் முறை செய்வாரு. இந்தாங்க. கொடுங்க. ஐயோ இன்னும் காணுமே.